நெக்ஸ்ட் விசிட் நம்ம பார்க்க போறது கிளிப் பேத். இந்த கிளிப் பேத்னா என்னன்னா, இப்போ ஏதாச்சும் நீங்க ஒரு ஷேப் நீங்க வந்து டிசைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த டிசைன் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேண்டும். ஒரு வேவ் ஃபார்ம்ல வேணும், இல்லைன்னா ஒரு கர்வ் ஃபார்ம்ல வேணும், இல்லைன்னா ஸ்லாண்டடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது தான் கிளிப் பேத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து எந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோடுக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ, இந்த பாடி சென்டருக்குள்ள நம்ம இப்ப என்ன போட போறோம்னா, சைல்டு வந்து இண்டிகேட் பண்ண போறோம். அந்த சைல்ட்ல வந்து நான் இப்ப குடுக்குறேன். கிளிப் பேத் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க குடுக்குறேன். ஸோ, இந்த கிளிப் பேத் மூலியமா தான் நம்ம வந்து இப்போ டிசைட் பண்ண போறோம். ஸோ, இந்த கிளிப் பேத்துக்குள்ளேயே ஒரு சைல்ட வந்து நீங்க வந்து இண்டிகேட் பண்ண போறீங்க. ஸோ, இந்த சைல்டு என்ன சொல்லும்னா, எனக்கு இந்த சைல்ட்ல இருக்கிறது ஒரு கண்டெய்னரா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ, இது வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த கண்டெய்னருக்குள்ள சில ப்ராப்பர்ட்டீஸ் வந்து எனக்கு நடக்கணும். ஸோ, அந்த வித் நான் எப்படி குடுக்குறேன்னா, அந்த வித் வந்து எனக்கு டபுளா இருக்கணும். டபுள் இன்ஃபினிட்டியா இருக்கணும். 2 பக்கமா இருக்கிற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ, இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி அட் 300 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். இதோட ஹைட் வந்து 300 சொல்லிட்டு குடுக்குறேன். தென் ஃபாலோட் தட் இதோட கலர் எனக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சம்திங் கலர் ஏதோ ஒரு ஹாஷ் கலர் மாதிரி இருக்கணும். லைட்டா ஒரு பிளாக் கலர், ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இத ஃபார்மேட் பண்ணிட்டு, ஸோ இத ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க ரன் பண்ணீங்கன்னா, இதுதான் உங்களோட அவுட்புட்டா இருக்கும். இப்படி தான் வரும். ஸோ இத இப்ப நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம கோட்ல கீழ என்ன பண்ணணும்னா ஸோ இந்த கோட் கீழ நான் வந்து சில கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா, இப்ப எனக்கு வந்து அவுட்புட் இருக்கு. ஸோ இந்த அவுட்புட் வந்து எனக்கு சில டைம் இந்த கர்வ் வழியா இப்படி வரணும். ஸோ இது ஒரு டிசைன் வழியா இப்படி வந்து ஃப்ளோயி இப்படி வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த கிளிப் பேத்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கெட் கிளாஸஸ்ல நான் சைஸ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் வந்து பிளாத்ன்னு குடுத்துருக்கேன். ஸோ லைன் வந்து 0வும் இதோட சைஸ் வந்து ஹைட்டாவும் வச்சிருக்கேன். இது வந்து குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இது எப்படின்னா, ஒரு 4 டைமென்ஷனல் கிராஃப் எப்படி போடுறாங்க, அந்த மாரி டைமென்ஷன்ல இருக்கிற மாரி இருக்கும். இதோட சைஸ் விட்த் வந்து எனக்கு 4ஆ இருக்கணும். ஹைட் வந்து 40ஆ இருக்கணும். அதே X2ஆ எனக்கு எப்படி இருக்குன்னா, 2ஆ இருக்கணும், 20ஆ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணா, ஆ 3/4 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி டைமென்ஷன் நான் குடுத்துருக்கேன். இது வந்து சைஸ் வித்த வந்து கஸ்டமர் கிளிப் வச்சு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதுலயும் சைஸ், விட்த், ஹைட்ன்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ விட்த் வந்து எனக்கு வந்து டிவைட் ஆயி மல்டிபிள் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தென் வந்து சைஸ் வந்து 13 குடுத்துருக்கேன். இந்த லைன் வந்து எனக்கு 0ல இருக்கணும்னு சொல்லி குடுத்துருக்கேன். ஸோ அதே போல தான் இங்கேயும் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்கேன். இது இட் ஷுட் பி அம் ஷுட் கிளிப் ரீகிளிப் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்துருக்கேன். இப்ப நம்ம ப்ரோகிராம ரன் பண்ணி பார்க்கலாம். என்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து ரன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் அவுட்புட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபுல் லைன்ல இருந்தது. இப்ப கீழ பார்த்தீங்கன்னா, இது வந்து கர்வ் லைனா இருக்கு. ஸோ இது மாரி இண்டிகேட் பண்றத கிளிப் பேத்ன்னு சொல்வாங்க.